ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க, வைகாசி விசாகம் ஸ்பெஷல் கந்தரப்பம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. முருகனுக்கு ரொம்ப உகந்தமான கந்தரப்பம் எப்படி செய்யறது, ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு இது மாதிரி தலை தட்டி ஒரு டம்ளரில் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த பச்சரிசி தலை தட்டி இருக்கிறதுக்கு மேலே உளுந்து கோபுரமாக போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு உளுந்து சேர்த்துனா போதுங்க. ஒரு டம்ளர் இப்போ கோபுரமாக நம்ம அரிசியும் உளுந்தும் போட்டிருக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன ஸ்பூன் அளவுங்க கடலப்பருப்பு சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு, ஒவ்வொரு ஸ்பூனுங்க இது கடலப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுட்டு இதை கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ நீங்கள் எடுத்துக்கிற அரிசியோட அளவை பொறுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க. ஊறினதை நான் ஒரு டம்ளர் எடுத்ததுனால இதை மிக்சி ஜாரில் தான் அரைச்சிக்கிறேங்க. நல்லா ஃபைன் மாவாக அரைச்சிக்கணுங்க, மை மாதிரி அரைச்சிக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைக்கணுங்க, ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ இதில் 2 ஏலக்காவோட விதையை மட்டும் போட்டுக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கிட்டாங்க. இப்போ 2 கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கிறோங்க. இது ஒரு 1/4 மூடி தேங்காய் இப்படி வச்சுக்கலாங்க. ஒரு டம்ளருக்கு அவ்வளோ போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டோங்க. பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குங்க. இது கூட நம்ம வெல்லம் பாகெல்லாம் போடுறது இல்லைங்க, வெல்லம் அப்படியே போட்டுக்கிறோங்க. எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதில் பொடிச்ச வெல்லமாக 3/4 டம்ளர் சேர்த்துக்கிறோங்க. இது கரெக்டான தித்திப்பாக, மீடியமான தித்திப்பாக இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் கூட வெல்லம் போட்டுக்கலாங்க. பொடிச்ச வெல்லமாக தான் எடுத்துக்கணும். நம்ம பாவு காய்ச்சி கலந்தோம்னா நமக்கு இந்த மாவோட ஊற்றுற கன்சிஸ்டன்சி மாறிடுங்க. இப்போ பாருங்க, நம்ம வெல்லமும் போட்டு அதுலேயே அரைச்சிட்டோங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தூசு மண் எதுவும் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை நாட்டு சக்கரை கூட இது மாதிரி போட்டு அரைச்சிக்கலாங்க. இது பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸுங்க. பூஜைக்காக இன்றைக்கி விளக்குலாம் எல்லா விளக்கும் பற்றியாச்சுங்க. உங்கள் வீட்டில் எப்படி வைகாசி விசாகம் செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது நிலவாசப்படிங்க. எப்போவுமே வாசலில் மஞ்சள் குங்குமம் தடவிங்க. ஒரு எலுமிச்சம்பழம் டெய்லியுமே கட் பண்ணி வச்சுருவாங்க. நிலவாசப்படியிலையும் அதே மாதிரி விளக்கு வச்சுருவாங்க. இப்போ நல்லா பாருங்க, மாவு அரைச்சிட்டோங்க. நம்ம அரைச்சிட்டு உடனே ஊற்றிக்கலாங்க. இது புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா ஒரு வானிலையில் காய வச்ச உடனே, காஞ்சி எண்ணெய் சூடான உடனேங்க இதை ஒரு கரண்டி அப்படியே மெதுவாக விட்டிங்கன்னா பூரி மாதிரி அதே உப்பி வந்துடுங்க. உப்பி மேலே எழுந்தோடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான நம்மளோட முருகனுக்கு உகந்த கந்தரப்பம் சூப்பராக செஞ்சிட்டோங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. உள்ளே அவ்வளோ மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி தான் இருக்குங்க நம்மளோட கந்தரப்பம். உள்ளே பாருங்கள், அப்படியே சொலையாக இருக்குங்க. நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே போடலை. இது கூட நீங்கள் பழுத்த வாழைப்பழம் இருந்தால் கூட ஒரு பாதி வாழைப்பழம் சேர்த்து அரைச்சா இன்னும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதான் நம்மளோட கந்தரப்பம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை முருகனுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்ற வேண்டியதாங்க. எங்கள் வீட்டு பூஜை அறையிலைங்க முருகனுக்கு தீபாரதனை காமிச்சிட்டு அவருக்கும் கந்தரப்பம் நெய்வேத்தியம் பண்ணிட்டுங்க சாப்பிட்டோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இதே ரேஷியோவில் நீங்களும் எடுத்து செஞ்சிங்கன்னா இந்த கந்தரப்பம் எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் அவ்வளோ நல்லா வருங்க. பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம். இது செட்டிநாடு ஃபேமஸான ரெசிபிங்க. இதுதான் எங்கள் வீட்டு பூஜை அறைங்க. இன்றைக்கி பூஜை அறை இந்த மாதிரி தான் இருந்ததுங்க விசேஷத்தில். இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் கண்டிப்பாக இதே ரேஷியோவில் நீங்களும் எடுத்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வருங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க. எண்ணெயில் பிரியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.